யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே 10,000 எப்படி 1,00,000 நான் மாத்துனேன். இல்லன்னா என்கிட்ட வருங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் டெய்லி டிப்ஸ் குடுக்குறேன். என் டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 1,00,000 ஈஸியா எடுக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட பேர் நெறைய இந்த மாரி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி சுத்திட்டு இருந்த ஒரு பெர்சன் தான் அஸ்மிதா பட்டேல்ன்ற ஒருத்தவங்க. அவங்க மேல செபி இன்வெஸ்டிகேட் பண்ணி 104 crores ஃபைன் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த அஸ்மிதா பட்டேல் யாரு? ஏன் செபி இவங்க மேல இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அஸ்மிதா பட்டேல் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். அவங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 500,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன். எப்பவுமே அவங்களோட ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ட பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க. "என் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் வாங்க. இதுல நான் இத சொல்லி தரேன், நான் அத சொல்லி தரேன்" அப்படி சொன்னா பரவால்ல. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செபியோட ரெகுலேஷன்ஸ் படி இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரி லைசென்ஸ் இருக்கணும். அப்படி இல்லன்னா ரிசர்ச் அனலிஸ்ட் லைசென்ஸ் இருந்தா தான் நீங்க ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்ல டிப்ஸோ குடுக்க முடியும். பட் இந்த அஸ்மிதா பட்டேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, "என் இன்ஸ்டிடியூட் வாங்க. என் இன்ஸ்டிடியூட்க்கு வந்து 7 lakhs கிட்ட நீங்க ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி சொல்லி தரேன். அதுவும் இல்லாம எந்த ஸ்டாக் வாங்கணும், எந்த ஸ்டாக்க விக்கணும்னு கரெக்ட்டான கைடன்ஸ் தரேன்னு" இந்த இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்குள்ள இன்க்ளூட் பண்ணி அது மூலியமா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட இன்ஸ்டிடியூட்ல இந்த மாரி டிஃபரெண்ட் கோர்சஸ் நாங்க சொல்லி தரோம். எம்பேட், லெட்ஸ் மேக் இந்தியா ட்ரேட், ஆப்ஷன்ஸ் மல்டிப்ளையர், ட்ரெண்ட் ஃபாலோயிங் இன்கம் சிஸ்டம்ஸ், இந்த மாரி டிஃபரெண்ட் ஒரு கோர்சஸை இவங்களே டிசைன் பண்ணி இந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தராங்க. பட் ஆனால் மெயினா சொல்லி தரது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ரோல் பண்ணுறதுக்கு காரணம், அந்த கோர்சஸை தாண்டி அந்த கோர்சஸ் மூலியமா இவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் டிப்ஸ், இது எல்லாமே இந்த கோர்சஸ் மூலியமா தான் அவங்க குடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் மேட்டர் இல்ல. நம்ம சதுரங்க வேட்டைக்கே டஃப் குடுக்குற மாரி பயங்கரமான மார்க்கெட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் எப்படிலாம் ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் 300% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கிறேன். அதே மாரி ஒரு பெரிய கம்பெனியோட விபியே அவரு என் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி 30,00,000 3 கோடியா கொண்டு போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சிஏ இந்த பர்ட்டிகுலர் ட்ரெய்னிங்ல ஜாயின் பண்ணி, அந்த எம்பேட்ன்ற ஒரு ட்ரெய்னிங்ல ஜாயின் பண்ணி 30,00,000 கேபிட்டல 12 கோடி ஆக்கிட்டாரு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் வீடியோஸ் ஜஸ்ட் லைக் அந்த நம்ம சதுரங்க வேட்டையில பார்த்த மாரி, இதுக்குள்ள ஜாயின் பண்ணதுனால தான் என் BMW வெளிய நிக்குதுன்னு சொல்லி பயங்கரமா ப்ரமோட் பண்ணி ஏகப்பட்ட மணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓவரால் ஃபீஸ் மட்டும் பாருங்க. ஆல்மோஸ்ட் எம்பேட் கோர்ஸ் ஃபீன்னு சொல்லி 7 lakhs ப்ளஸ் டாக்ஸாம். ஸோ 8,00,000க்கு மேல ஒரு பர்ட்டிகுலர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபீஸ் கலெக்ஷன் மட்டுமே 104 கோடி. ஸோ வெளி உலகத்துக்கு தான் கோர்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, பட் செபியோட இன்வெஸ்டிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டெலகிராம் சேனல்ல அப்பப்போ பை இந்த கால் ஆப்ஷன், செல் இந்த கால் ஆப்ஷன், நிஃப்டி ஆப்ஷன் வாங்குங்க, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வாங்குங்கன்னு சொல்லி ஃபுல் கால்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கும் கால்ஸ் குடுத்துருக்காங்க. டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செபி கேதர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலி ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் வைக்கல. பட் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மூலியமா இந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிஸ், இந்த மாரி ரிசர்ச் அனாலிசிஸ் விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, கம்ப்ளீட் ப்ரூஃப் இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டா இருக்கு. ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் கால்ஸ் குடுத்ததா இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ்க்கு கால்ஸ் குடுத்ததா இருக்கட்டும், அவங்களோட இமெயில் கான்வர்சேஷன், இது எல்லாமே எடுத்து கிளியர் கட்டா செபி சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க பண்றது ஒரு ட்ரெய்னிங்கே கிடையாது. இது பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி. அண்ட் அதில கம்ப்ளீட்டா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் அனலைஸ் பண்ணி, இது மூலியமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ், அட்வைசரிலாம் குடுத்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க நம்மளே ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் தான் கூட்டணும். அப்படி கூட்டுனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 crores ஃபீஸு ஃப்ரம் 2019 to 2024 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல. கூட்டு களவாணி, மணி கண்ட்ரோலு, இந்த மத்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? டிவிலயும் போய் மேடம் இன்டர்வியூ குடுத்து, அந்த இன்டர்வியூல நான் இந்த மாரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இத இவ்வளோ செலவு பண்ணி நான் ட்ரேடிங் கத்துக்கிட்டேன். எவென்ச்சுவலி என் ட்ரேடிங் மூலியமா நெறைய பேரு கத்துக்கிட்டு, இத இவ்வளோ ஆக்கியிருக்காங்க, அத அவ்வளோ ஆக்கியிருக்காங்கன்னு நெறைய வடை சுட்டு, இதெல்லாம் வேற ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செபி பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டலா செபியோட கால்குலேஷன் படி இதுவரைக்கும் அவங்க என்னென்ன கால்ஸ் குடுத்துருக்காங்க, டைமண்ட் கால்ஸ், பிளாட்டினம் கால்ஸ், இந்த மாரி ஒவ்வொரு கால்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான எல்லா ஃபீஸ் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50,46,00,000 இவங்க மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வேரியஸ் கால்ஸ் அண்ட் டிப்ஸ் மூலியமா. ஸோ இவங்க பண்ண டோட்டல் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டில ஆல்மோஸ்ட் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 104 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து, இப்போ அவங்களோட ஹோல் பேங்க் அக்கவுண்ட்ஸே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களோட அக்கவுண்ட்ஸ் மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ரிலேட்டடான இருக்கிற எல்லா கம்பெனி, சிஸ்டர் கம்பெனிஸ் எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸும் ஃப்ரோசன். ஸோ
ஸோ நீங்கள் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த இவ்வளோ கலெக்ட் பண்ணதுக்கு ரீசன்ட் டீட்டெயில்ஸ் டிட்டாச்மெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பார்த்ததுபடி இது எல்லாமே ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி, நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஃப்ரோசன். அண்ட் இதில் நீங்கள் யார் யார்கிட்டலாம் அட்வைசரி கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன்னு ஏமாத்துனீங்களோ எல்லாருக்கிட்டையும் அந்த மணியை ரீஃபண்ட் பண்ணுங்கள் வித்தின் 30 days அப்படின்னு செபி கம்ப்ளீட் ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ செபியோட இன்வெஸ்டிகேஷன் படி எந்தெந்த பர்டிகுலர் கம்பெனியில் எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, எத்தனை கோடி போயிருக்கு, எத்தனை கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை டீட்டெயில் பிரேக் டவுனாக போட்டு கடைசியில் இன்டர்ம் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. லைக் யூஆர் டோட்டலி பார்ட் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் செக்யூரிட்டிஸ்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது. அண்ட் உங்களோட எல்லா சேனலும் யூ ஹவ் டு ஸ்டாப் இட். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களோட ஓவரால் ஆக்டிவிட்டி ஷுட் பி ஸ்டாப்ட் இமிடியேட்லி அப்படின்னு கம்ப்ளீட் ஆர்டரே போட்டுட்டாங்க. ஸோ இந்த செபி இஷ்யூ பண்ண ஆர்டரை அந்த காப்பியை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு, ப்ரோக்கர்ஸுக்கு, பேங்க்ஸுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஜிஎஸ்டிக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் செகண்டே இந்த இமெயில் வரும்போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும், அவங்களோட இன்கம் டேக்ஸ்க்கு நோட்டீஸ் போயிடும், ஜிஎஸ்டிக்கு நோட்டீஸ் போயிடும். அண்ட் இது இல்லாமல் ஸ்டாக் ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் அவங்க ஏதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும், அவங்களால எதுவுமே ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ரேடருக்கும் ஒரு ட்ரெயினருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் எல்லாமே ஒரு ஃபோமோ எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், என்கிட்ட ஒரு சீக்ரெட் சான்ஸ் இருக்குது, இதை பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ மேக் பண்ணலாம், அவ்வளோ மேக் பண்ணலான்ட்டு. பட் எந்த ஒரு ட்ரேடருமே உண்மையிலே மார்க்கெட்டில் இருந்தால் கண்டிப்பாக தெரியும் இது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே நிறைய வீடியோஸில் மோஸ்ட்லி இது இவ்வளோ லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ரிஸ்க்கை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பேனே தவிர ப்ராஃபிட் பற்றி அதிகமாக பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ப்ராஃபிட் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. யார் ஒருத்தர் என்னால் இவ்வளோ எடுத்து கொடுக்க முடியும், என் கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள், இல்லை என் டிப்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், என் அட்வைஸரை ஜாயின் பண்ணுங்கள், இவ்வளோ எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து ஓடி போயிருங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மார்க்கெட் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பட் இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் 7 லட்சம் ஒரு ஃபீஸுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதையும் இவ்வளோ பே பண்ணி போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 104 கோடி வெறும் ஆசையை மட்டும் தூண்டி நான் இதை சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், அட்வைசரி தரேன், டிப்ஸு தரேன்னு சொல்லி அதை ஃபாலோவும் பண்ணி இவ்வளோ சம்பாரிச்சும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க இல்லை ஆல்ரெடி இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இந்த டெலகிராமு, இந்த குரூப்ஸு, இந்த அட்வைசரி இதெல்லாம் டோட்டலாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா யாரோ ஒரு அட்வைசரி கொடுக்குறான்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு புக்ஸில் போடுங்க, இல்லைனா இந்த யூடெமி மாதிரி ஒரு விஷயத்தில் போய்ட்டு இந்த ஆல்கோ ட்ரேடிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி கற்றுக்கங்க, இல்லை கோடிங் வேணுமோ அதை பற்றி கற்றுக்கங்க. உங்களோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாமே தவிர அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை என்னோட லாஸை நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் இவங்ககிட்ட நான் கால்ஸ் ஃபாலோ பண்ணால், இல்லைனா இந்த என்னோட மணியை ஈஸியாக டபுள் ஆக்கிடுவேன் இவங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணான்றதை டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அண்ட் செபி பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் என்னென்னா இதை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணதுனா பப்ளிஷ் பண்ணது தான். ஏன்னா இதுக்கப்புறம் சின்னதாக இருக்காங்க பார்த்தீங்களா, சும்மா 500 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் வாங்கி டிப்ஸ் அவங்க கொடுக்குறவங்கலாம் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா போதும், உங்களோட ஃபுல் ஜாதகத்தையே எடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு உங்களோட ஒரு பேன் நம்பர் போதும், அந்த பேன் நம்பர் அவங்ககிட்ட போச்சுன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, யூபிஐ டிரான்சாக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, அதில் ஒரு சின்ன ரிமார்க், ஃபீஸ், பர்ஃபார்மன்ஸ், அட்வைசரி, கால்ஸ் அப்படின்னு வந்திருந்தா காலி நீங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்வைசரி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போதும், கம்ப்ளீட்டாக செபி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ரூஃப் இருந்தால் போதும், எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாரிச்சது வேஸ்ட்டு தான். இப்போ 104 கோடி சம்பாரிச்சிருக்காங்க, அதில் 1 கோடி கூட அவங்களுக்கு போக போகிறதில்ல. 1 கோடியா 10 லட்சம் கூட போக போகிறதில்ல. ஏன்னா சம்பாரிச்ச எல்லாத்தையும் இப்போ அவங்க திருப்பி கொடுத்து தான் ஆகணும். இன்கேஸ் செலவு பண்ணாலும் வேறு ஆப்ஷனே இல்லை. 30 டேஸ்க்குள்ளே இதை கொடுக்கலன்னா ஷீல் பி புட் அண்டர் ஜெயில். யோசிச்சு பாருங்கள், ஃபுல் ஒரு செலிபிரிட்டியாக இருந்த ஒரு ஆள் ஓவர் நைட்டில் ஜெயிலுக்கு போக போகிறாங்க இந்த 104 கோடியை 30 நாளுக்குள்ள கொடுக்கலணும். செபி இன்ஃபேக்ட் எனக்கே ஒரு வார்னிங் லெட்டர் மெயினும் அமைச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் யூஸ்வலி எக்ஸ்பைரிக்கு ஒரு வீடியோ போடுவேன். நான் இந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணேன், இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு, என் அக்கௌண்ட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்ததுன்னு சொல்லி நான் எவ்ரி வீக் யூஸ் டு போஸ்ட் இட் இன் இங்கிலீஷ் சேனல், ஸ்கொயர் ஆஃப் சேனல். பட் அதுவே செபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சென்சிபிள் மாதிரி உங்களோட ஓன் வெரிஃபைட் பிஎன்எல்லே நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் கூட தட் இஸ் அகெயின்ஸ்ட் கைட்லைன்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் கொடுத்து நீங்கள் போடும்போது அதை பார்த்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லைனா உங்களோட ஸ்பெசிஃபிக்காலோ உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு என்னோட கம்ப்ளீட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணி ஓகே அதில் டிப்ஸு, அட்வைசரி அந்த மாதிரி இவர் எதுவுமே கலெக்ட் பண்ணாததுனால எதுவுமே சொல்லலை. இந்த ஒரு விஷயம் மட்டும் யூஆர் டூயிங் இட் அகெயின்ஸ்ட் கைட்லைன்ஸ் சொல்லி ஒரு வார்னிங் லெட்டரோடு போயிடுச்சு. ஸோ எனக்கே நார்மலாக ஜென்யூனாக இருக்கிற ஓன் பர்சன் என்னோட ஓன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, என்னோட ஓன் பர்சனல் அக்கௌண்ட்டு அதை லைவாக ஷோ பண்ணதுக்கே ஐ எம் அகெயின்ஸ்ட் கைட்லைன்ஸ். அப்படின்னா இது எதுவுமே பண்ணாமல்
ஜென்ரலாக சும்மா இந்த மாதிரி அட்வைசரி டிப்ஸ்லாம் கொடுக்குற ஒரு ஆள், டூப்ளிகேட்டாக அதை பண்ணுற ஒரு ஆளுக்கு அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பாருங்கள் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி 100% கம்ப்ளைண்ட்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட ஓவர் நைட்டில் காலி. ஏன்னா செபி கேன் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ். அதேமாதிரி நீங்கள் ட்ரேடராக இருந்தால் தயவுசெய்து இந்த அஸ்மிதா பட்டேல், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், என்கிட்ட இன்னும் இந்த டிப்ஸ் வாங்குங்க, என்கிட்ட இந்த அட்வைசரி வாங்குங்கன்னு போகவே போகாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி எவனுமே சம்பாதிச்சதான் சரித்திரமே கிடையாது. அஸ் லாங் அஸ் அந்த மணி நீங்கள் ஏதாவது ஒரு புக்ஸ் வாங்குங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களோட ஸ்கில் செட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தவிர, என் காசை விட்ட காசை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி போனவங்க எல்லாருமே அதிகமாக தான் விட்டுருக்காங்க. அதேமாதிரி என் காசை டபுள் பண்ணால் நான் இவர்கிட்ட கால்ஸ் ஃபாலோ பண்ணால் டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும்ன்றதும் அதிகமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ அதை எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ட்ரேடிங், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ப்ராசஸ். அதுதான் அந்த லாங் டேர்மில் தட் will going to help you out. ஸோ இதுதான் I wanted to convey in this video. So I hope you found this really helpful. Next video I'll see you guys with some other topic. Bye.